9வது மாசம் ஆரம்பிச்சாலே நீங்க கட்டாயம் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். அதுவும் இடுப்பு எக்ஸசைஸ் பண்ணணும். சாதாரண சேர்ல உட்கார்ந்து எந்திரிக்கிற மாதிரி பண்ணலாம். இல்ல செவுத்துல சாஞ்சிக்கிட்டு நீங்க அப்படியே ஃபுல்லா கீழே உட்காரலாம். அது பேர் ஸ்குவாட்ஸ்னு சொல்லுவோம். யாராவது ஒருத்தரை ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி காலையில் 5, மத்தியானம் 5, நைட் 5 கட்டாயம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. உங்க இடுப்பு எலும்பெல்லாம் வந்து பிரசவ சைடில் நல்ல ஈஸியாக இருக்கும். தாராளம் உங்களுக்கு சுகப்பிரசவம் ஆகும். இதெல்லாம் செய்யாமல் நம்ம வந்து வெயிட் அதிகம் போட்டுடுறோம், இல்லை குழந்தையோட வெயிட் மேலே கவனம் செலுத்துகிறோம், இல்லை நீர் கம்மியாயிடுச்சு, அது இதுன்னு எதையாவது ஒரு குழப்பி விட்டுறாங்க. அந்த குழப்பத்திலே நீங்கள் வந்து எந்த ஒரு உடற்பயிற்சியும் செய்யாமல் இருக்கிறீங்க. நம்ம உடற்பயிற்சி செஞ்சாதான் சுகப்பிரசவம் ஆகும். உடற்பயிற்சி செய்யாமல் சுகப்பிரசவம் ஆகிறது கடினம். அந்த காலத்தில் ஏன் நிறைய சுகப்பிரசவம் இருந்துச்சுன்னா, அவங்க வயலில் இறங்கி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை அம்மி இழுத்துட்டு இருப்பாங்க, இல்லை மாவாட்டுவாங்க. ஏதாவது ஒரு வேலை கட்டாயம் அவங்க செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் இருந்தாங்க. இப்போ தான் நமக்கு தான் மிக்ஸி, வாஷிங் மிஷின், கிரைண்டர் எல்லாமே இருக்கு. நம்ம எங்கே செய்ய போகிறோம்? அதனால உடற்பயிற்சி அவசியம் சுகப்பிரசவத்துக்கு. அது 9வது மாதம் ஸ்டார்டிங்லேருந்து செஞ்சால் கூட போதும். அதுக்கு முன்னாடி இருந்து செஞ்சீங்கன்னா சுகர் ப்ரெஷர் வராது. அதுக்கப்புறமாவது கட்டாயம் செய்யுங்க. சுகர் ப்ரெஷர் இருந்தாலும் உடற்பயிற்சி அவசியம். ஸ்குவாட்ஸ் எக்ஸசைஸ், இல்லை நம்ம டாய்லெட் போகிற மாதிரி நல்லா உட்காந்து எந்திரிங்க. நல்லா கால் அகட்டி வச்சுட்டு கீழே உட்காந்து எந்திரிங்க. அந்த மாதிரி உள்ள எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. நல்ல இடுப்பு வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும். உங்களுக்கு குழந்தை தலை நல்லா அழகாக அதுவாக கீழே இறங்கும். பிரசவ வலியும் ஒரு வாரம் 10 நாள் முன்னாடியே கூட ஸ்டார்ட் ஆகிடும்.